ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யலான்னு தான். இது சீக்கிரம் செஞ்சிடலாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சோம்னா 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5-6 பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அதை 2 கட் பண்ணி அதுவும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அது ஸ்லைஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5-6 எடுத்துக்கலாங்க. அது உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காற்று அதிகம் இல்லாமல் இருக்கும். அதையும் 2 கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா எண்ணெயிலேயே கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஏன்னா அதிலே தண்ணி வரும் இல்லைங்களா, அதனால தான். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். திரும்ப நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். திரும்ப 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்ல சூப்பரான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.